9,000த்திற்கும் மேற்பட்ட கடைகள், 60,000 ஊழியர்கள், பில்லியன் டாலர் வருமானம். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் வாங்க $50 மில்லியன் மட்டும் கொடுக்க மறுத்ததால் முழுவதும் அழிந்தது. இது பிளாக்பஸ்டரின் பெரிய தவறு. 1985இல் டேவிட் குக் என்பவரால் தொடங்கப்பட்ட பிளாக்பஸ்டர் 1990களில் அமெரிக்காவின் மிகப்பெரிய வீடியோ ரெண்டல் சங்கிலியாக வளர்ந்தது. 2004இல் ஜான் ஆன்டியோகோ சிஇஓவாக இருந்தபோது நிறுவனம் $6 பில்லியன் வருமானம் ஈட்டியது. ஒவ்வொரு வீட்டிலும் பிளாக்பஸ்டர் கடை இருந்தது. புதிய படங்கள் வாடகைக்கு வந்தவுடன் மக்கள் கூட்டம் அலைமோதும். ஊழியர்கள் நல்ல சம்பளம், பங்குகள் எல்லாம் பெற்றார்கள். அப்போது நெட்ஃபிளிக்ஸ் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. டிவிடிகளை தபாலில் அனுப்பும் சேவை மட்டுமே. 2000 வருடம் நெட்ஃபிளிக்ஸ் சிஇஓ ரீட் ஹேஸ்டிங்ஸ் பிளாக்பஸ்டரை சந்தித்தார். தங்கள் நிறுவனத்தை $50 மில்லியன் விற்க விரும்பினார். ஆனால் பிளாக்பஸ்டர் அதை கேலி செய்தது. இது வெறும் சின்ன டிவிடி மெயில் சேவை என்று நினைத்தார்கள். பிளாக்ஸ்டரின் மேலாளர்கள் ஸ்ட்ரீமிங் எதிர்காலம் வராது என்று நம்பினார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் லேட் ஃபீகளை அதிகரித்து புதிய கடைகளை திறந்தார்கள். 2007இல் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் தொடங்கியது. மக்கள் வீட்டில் இருந்தபடியே படங்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். பிளாக்ஸ்டரின் வருமானம் சரிய ஆரம்பித்தது. 2010இல் பிளாக்ஸ்டர் திவாலாகி பன்ரூப்சி டெக்ளையர் செய்தது. பிளாக்ஸ்டரின் 9,000 கடைகளும் மூடப்பட்டன. 60,000 ஊழியர்கள் வேலை இழந்தார்கள். $1 பில்லியன் மேல் நஷ்டம். டிஷ் நெட்வொர்க் அதை $320 மில்லியன் வாங்கியது. ஆனால் பெரிய அளவில் தோல்வியே. நெட்ஃபிளிக்ஸ் இன்று $300 பில்லியன் மேல் மதிப்பு கொண்ட உலகின் மிகப்பெரிய ஸ்ட்ரீமிங் நிறுவனம். ஒரு $50 மில்லியன் தவறு பில்லியன் இழப்பை ஏற்படுத்தியது. இந்த தவறு இன்றும் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் கேஸ் ஸ்டடியாக படிக்கப்படுகிறது. பாடம் என்ன? டிஸ்ரப்ஷனை புரிந்து கொள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பத்தை கேலி செய்யாதீர்கள். எதிர்காலத்தை பாருங்கள். கஸ்டமர் கன்வீனியன்ஸ் மாறும்போது நீங்களும் மாறுங்கள். நீங்கள் பிசினஸ் செய்பவராக இருந்தால் இந்த கதையை ஒருபோதும் மறக்காதீர்கள்.